இந்த படம் வந்து பல ரெக்கார்டுகளை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. கலாநிதி மாறன் அவர்கள் வந்து ஸ்டேஜில் சொல்லும்போதே சொன்னார், இவர் ரெக்கார்ட் மேக்கரில் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு. ரெக்கார்ட் பிரேக்கர்னால் அவர் பண்ண ரெக்கார்டை அவரே வந்து பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் அவர் பண்ணது மட்டும் இல்லை, மற்ற படங்கள்லாம் பண்ணதையுமே பிரேக் பண்ணிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ 320 கோடி அப்படிங்கிறது ஃபார் தமிழ் சினிமாவுக்கு அந்த முதல் நாள் கலெக்ஷன் வந்து 150 கோடிங்கிறதும் ஃபஸ்ட்டு டைம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதே சமயத்தில் இந்த 320 கோடியும் வந்து நல்ல ப்ராக்ரஸ். அண்ட் இப்போது இந்த படத்துடைய ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போய் உடச்சி எரிஞ்சிட்டு தேட்டரில் போய் நிறைய பேர் பார்த்துட்டு படம் நல்லா தான் இருக்குது, மாசாக இருக்குது, இதுக்கே நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை. அதில் வந்து லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், பாய்ஸ் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த படத்தை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சனால இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து இன்னும் ஒரு செக்டருக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. எவ்வளோ வருதுங்கிறத நாம் வந்து சொல்ல வேண்டாம், அது வரும்போது அது தானாக தெரியும். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷனை கொண்டு வரும். இந்த படத்துடைய பட்ஜெட்டை கிராஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கே இதோடைய கலெக்ஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே லாபங்கள் தான் அப்படின்னு தான் சொல்லணும்.